வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் மலையாளம் தமிழ் பைலிங்குவல் படமா வெளியே இருக்க விருந்து அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜான் ஆபிரகாம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க இவரோட காரை மடக்குறாங்க. அந்த குரூப்ல ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே பேசுங்கன்ற மாதிரி போனை தரான். யார்கிட்டன்ற மாதிரிலாம் ஜான் கேட்கறாரு. நீங்க முதல்ல பேசுங்கன்ற மாதிரி போனை தரான். ஜானும் அட்டன் பண்ணி பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றது தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இருட்டுற சமயம் ஜான் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப காலையில பார்த்த அதே குரூப் இருக்காங்கல்ல, இவரை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. அது ஒரு பிரிட்ஜா இருக்கும். முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. சரி தண்ணிக்குள்ள குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஜான் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா இந்த கேங்க சேர்ந்தவங்களும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட பாடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல கரை ஒதுங்கி இருக்கும். அந்த இடத்துல மீடியாட்கள்லாம் நியூஸ் மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரு இப்படி இறந்து போயிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜானோட ஒய்ஃப் பேரு மேரி அப்படின்றது. மேரியும் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜானுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பேர்லி அப்படின்றது. இப்ப பேர்லியும் இந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் பாலன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் தகவல் கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஜானு சில நாட்களுக்கு முன்னாடி இவருக்கு கால் பண்ணிருப்பாரு. நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிறைய பிரச்சனை இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னல, அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பாலன் கிட்ட பேசியிருப்பாரு. சரிடா நீ சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி பாலனும் சொல்லியிருப்பாரு. நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜான் பேசியிருப்பாரு. அப்படி பேசினவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பாலன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோயினும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ கிளம்பி போயிருப்பாரு. இப்ப வீடியோ கால்ல பொண்ணு கிட்ட பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட பர்த்டே வரப்போகுதுப்பா, என்ன சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா பயந்துட்டியான்னு கேக்குறாரு. நான் பயப்பில்ல, அம்மா தான் பயந்து அழுதுட்டு இருக்காங்க, அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அம்மா கிட்ட போனை தா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே போனை அம்மா கிட்ட தந்துடுறாங்க. எதுக்குங்க சொல்லாம கொள்ளாம போனீங்க, நீங்க எப்பதான் திரும்ப வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் தேவாவை பாக்குறதுக்காக தான் போனேன், சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபும் ஏத்திருப்பாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஜானோட பாடி கரை ஒதுங்குச்சு பாத்தீங்களா, டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதோட ரிசல்ட்டை பத்தி தான் போலீஸுங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரிட்ஜுக்கு பக்கத்துல தண்ணிக்குள்ள குதிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் அப்படிலாம் இறந்து போயிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் வேற ஒரு பகுதியில இருந்திருக்காரு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா அவரை டார்ச்சர் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா உடம்புல நிறைய காயங்கள்லாம் தென்பட்டு இருக்கும். அதை பத்தி தான் போலீஸுங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வெளியே சொல்ல வேணாம், நமக்குள்ளேயே வச்சுப்போம். வெளியே இந்த விஷயத்தை கொண்டு போனா நிறைய கான்ஸ்பிரசி பேசுவாங்க, நமக்கு விசாரணைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ன்ற மாதிரி தான் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில இவங்க விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் அவரோட தனி வீட்டுல இருக்காரு. ஃபேமிலி எல்லாம் இல்ல போல, தனியா தான் அந்த வீட்டுல இருக்காரு. அப்பதான் ஆட்கள் அட்டாக் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இதை இவருமே கவனிச்சிடுறாரு. வர ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்த எல்லா ஆட்களையும் அடிச்சு போட்டுறாரு. அதுல ஒருத்தன் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. என்ன காலி பண்ண பாத்தியா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மேரி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. யார்கிட்ட பேசுறாங்கன்னு பொண்ணுக்கு தெரியல. அம்மா யார்கிட்ட சீக்கிரட்டா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பிரேம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வாரத்துல புதன்கிழமை மட்டும் ஃப்ரீயா ஆட்டோ ஓட்டுவாரு. ஆட்டோ ஓட்டுறது தான் இவரோட வேலை. ஒரு நாள் மட்டும் இவர் ஃப்ரீயா ஆட்டோ ஓட்டுவாரு. அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கல்ல, அந்த பேஷண்ட்டுக்கு தான் ஃப்ரீயா இவர் ஆட்டோ ஓட்டுவாரு. காரணம் இவரோட அப்பாவை சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க, அதனால இறந்து போயிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இறங்கினவங்களும் இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரேம்க்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. தங்கச்சியை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க, சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரேமோட ஃப்ரெண்டு முன்கூட்டியே வந்துடுறாரு. அவர் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரேமோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே வந்து டீ காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பேசட்டும் அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனோடனே இவங்க ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே லவ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரோட ஃபேமிலியும் சாமர்த்தியமா பேசிதான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேமும் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு.
அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு மாப்பிள்ள வந்துடுறாரு. எல்லாருமே ஆடிட்டு இருக்கிறத நிறுத்திடுறாங்க. ஏன் நிறுத்திட்டீங்க, ஆடுங்கன்ற மாதிரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு. அவருமே ஜாலியா இவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரேமோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீங்க சரக்கடிப்பீங்களா, வாங்க சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாப்பிளைய கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நிறைய சரக்கு அடிக்கிறாரு. நீங்களும் அடிங்கன்னு பிரேம் கிட்ட சொல்லிட்டாரு. அவனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைன்ற மாதிரி பிரேம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள ரொம்ப சரக்கு அடிச்சிட்டார்ல, இந்த இடத்துல யாரக்கூடமா பேசிட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் சமாதானம் பத்தி வீட்டுல விடலான்ற மாதிரி கூட்டு போறாரு. ஹீரோக்கு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நல்லவருன்றதுனால தான் உங்களுக்கு என்னோட தங்கச்சியை தரத்துக்கு முடிவு பண்ண. ஏகப்பட்ட கடன்லாம் கூட உங்களுக்கு இருக்குல்ல, சீக்கிரமா அதை அடிக்கிற வேலையை பாருங்க, அப்படி இல்லைன்னா நான் கூட ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அதுவே போதும், என் கடனை நானே அடைச்சுப்பேன், உங்க தங்கச்சியை நல்லபடியா பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது போதுன்ற மாதிரி இந்த இடத்துல பிரேமும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு கார் வந்துட்டு இருக்கு. எதிர வந்த லாரி இருக்குல்ல, இந்த காரை அடிச்சு தூக்கிடுது. வேணும்ட்டே தான் இந்த லாரி அடிச்சு தூக்கி இருக்கு போல. இப்ப பிரேம் ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது அந்த லாரி ஏடகுடமா இவரை கிராஸ் பண்ணி போகுது. என்ன இவன் இவ்வளவு ஏடகுடமா வண்டியை ஓட்டுறான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி போலான்ற மாதிரி மேற்கொண்டு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை பாக்குறாரு. உள்ள இருக்கவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்றதுக்காக வராரு. உள்ள மேரி தான் இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவரும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாரு. நான் பழைக்க மாட்டேன், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி ஏதோ சொல்றதுக்காக வராங்க. எனக்கு பாலன்னு ஒருத்தரை தெரியும், அவர்கிட்ட தான் இந்த விஷயத்த நீ சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் 7 Hills தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு ஏதோ சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவங்களோட உயிர் போயிருது. இதை பார்க்க இவர் ரொம்ப பயப்படுறாரு. இதை பத்தி முதல்ல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு எல்பி சொல்றாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. என்னடா பேசிட்டு இருக்க, வீடுஞ்சா உன் தங்கச்சிக்கு கல்யாணம், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம், ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வேணா தெரிஞ்ச அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப தெரிஞ்ச அண்ணனுக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இவருமே நார்மலா இதோட முடிச்சிடுறாரு. காலையில ஆக்சிடென்ட் ஆன இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. சில மாசத்துக்கு முன்னாடி தான் ஹஸ்பண்ட் இறந்தாரு. இப்ப இவங்களும் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி மீடியாட்கள் பேசிட்டு இருக்காங்க. இங்க தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. மாப்பிள்ள கூட ஏத்தி இவரும் அனுப்பி வச்சிடுறாரு. தங்கச்சி கல்யாணம் முடியட்டோன்றதுக்காக தான் போலீஸ் கிட்ட சொல்லாம இருந்திருப்பாரு. இப்பயாவது போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த அண்ணன் கிட்ட இப்பதான் பேசினேன், ஏற்கனவே ஒரு பிசினஸ் மேன் இறந்து போயிருக்காரு, அவரோட ஒய்ஃப் தான் இவங்க, 2 பேரையும் யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்க, தேவையில்லாம இதை சொல்லி நம்ம பிரச்சனையில மாட்டிக்க வேணாம், இந்த விஷயத்தை இதோட விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அம்மா அப்பா தொடர்ச்சியா இறந்து போயிருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை ஹீரோனால தாங்கிக்க முடியல, ரொம்ப சோகமா இருக்காங்க, சரியா சாப்பிட கூட மாட்டாங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரங்க கேக்குறாங்க. இவங்க வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. வீட்டுல ஹீரோவும் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவோட அம்மாவும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. திருட்டுத்தனமா ஒரு கும்பல் நுழையிறாங்க. வெளியே பாதுகாப்புக்காக சில ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்க ஹீரோயினை காலி பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப ஹீரோயினும் இவங்களை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சண்டை போடுறாங்க. இப்போ ஒரு கேப் கிடைக்கும் போது வேகமா வீட்டை விட்டு இவங்க வெளியே ஓடுறாங்க. இவங்க வெளியே ஓடிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பாலன் வந்துடுறாரு. இவங்களுமே பாலனுக்கு பின்னாடி போய் நின்றுறாங்க. இப்ப பாலன் இருக்கார்ல, தனியே இவங்க கூட சண்டை போடுறாரு, எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த இடத்துல இவங்களை காப்பாத்தி கூட்டு போறாரு. இப்போ ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. கேட்டு கிட்ட கார் வரும் போதே பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா உள்ள வந்து கார் வந்துட்டு இருக்கு, அவர் தான் வந்துட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா பாலா தான் இங்க வரதா சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க எல்லாருமே பாலாவோட ஆட்களா தான் இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு இருக்கு. இந்த பொண்ணு இங்க இருந்தா சேஃபா இருப்பாங்கன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. எதுக்காக அங்கிள் இந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்தீங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஈலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாலன் இருக்கார்ல, நீ செத்தா உன்னோட அப்பாவை கொன்னது யாருன்றதை எப்படி கண்டுபிடிப்ப, அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரனும் பழி வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. ஈரவும் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. கடைசியில சொல்லலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. பாலனோட கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. நான் பாலனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பாலனுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி அங்க இருக்கவர் கேட்கிறாரு. இவர் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வெயிட் பண்ணு, நான் வந்தா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பாலன் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க நபரை உங்க ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. ஆனா பாலனுக்கு ஹீரோ யாருனே சுத்தமா தெரியல. பாலன் சட்டுன்னு இவரை லாக் பண்ணிடுறாரு. நீ எப்படா எனக்கு ஃப்ரெண்டாவ, யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது அவங்க சொன்னாங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இவருக்குமே 7 Hillsனா என்னன்றது தெரிய மாட்டேங்குது. எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. இதை பத்தி பொண்ணுகிட்டையும் சொல்லிடுறாரு. அதே சமயம் ஹீரோ இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவை பத்தி விசாரிக்கும் போது ரொம்ப நல்ல பையன் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. திடீர்னு போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க இந்த இடத்துல செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு இங்க மறைஞ்சிருக்கிறதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு போல.
பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணோன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாலன் இங்கெல்லாம் இல்லன்னு சொல்றாரு. கேட்காம இவங்க செக் பண்றாங்க. என்ன தேடி பார்த்தா ஹீரோயின் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இதனால போலீஸுங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஏன்னா போலீஸ் கேட்டு கிட்ட வரும்போதே ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் ஒளிய வச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா போலீஸ் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாங்க. வேற ஒரு இடத்துக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ தான் பத்திரமா கூட்டு போனோன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்பி அர்ஜுனை காட்டுறாங்க. இவர் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே ஜீப்ல போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இவங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரோட கார் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்றாரு. பாலன் எந்த பக்கம் போக சொன்னாரோ அந்த பக்கம் தான் ஹீரோ போயிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் வேற பக்கம் திரும்ப சொல்றாங்க. இல்லங்க பாலன் இந்த பக்கம் தான் போக சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நான் சொல்றது நீ செய்யுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க. இவரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப இவரும் ஹீரோயின் சொன்ன வழியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு கேங்க காமிச்சாங்கல்ல, அந்த கேங் இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் தடுத்து அந்த கேங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த கேங்க சேர்ந்தவங்க ஹீரோயினை பிடிச்சி இங்க இருந்து கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால சுத்தமா காப்பாற்ற முடியல. கரெக்டா இந்த சமயம் அர்ஜுன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அர்ஜுன் இந்த கேங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கேங்க சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி வாங்க என் கார்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே தப்பிக்கிறதுக்காக அவரோட கார்ல ஏறுறாங்க. இப்ப அர்ஜுன் இருக்காருல, அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, என்னால உங்களை லாக் பண்ணாங்கன்னு அர்ஜுன் கேட்கிறாரு. எங்களுக்கும் தெரியல, நாங்க ரெண்டு பேருமே ஹனிமூனுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அர்ஜுனோ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அர்ஜுன் திட்டமிட்டு தான் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. ஆனா எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்து காப்பாத்தின மாதிரிலாம் இவங்க கிட்ட நடிக்கிறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஹீரோவும் எதுக்காக ஹனிமூனுக்கு வந்திருக்கோன்னு போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பின்ன நம்மளை பத்தி உண்மையை சொல்றியா, சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது ஓகேங்க, நம்ம பாலன் கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்ல வேணாம், நான் சொல்லும் போது இங்க இருந்து கிளம்பலாம், அது வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்ஜுன சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும் போது மிருகம் கத்துற சவுண்ட் கேக்குது. பக்கத்திலேயே மிருகம் இருக்கும் போலயே, உங்களுக்கு பயமா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, மிருகம் பசி எடுத்தாதான் வேட்டையாடும், மனுஷன் தான் பசி எடுக்காமயே வேட்டையாடுவான், மனுஷன் தான் ரொம்ப மோசமான மிருகம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன இவரோட பேச்சே வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அர்ஜுன வேலை விஷயமா நைட்டு நேரம் வெளியே போக போறாரு போல. உங்க ரெண்டு பேரோட சேஃப்டிக்காக நான் கதவை லாக் பண்ணிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப வாசலை லாக் பண்ணிட்டு இவர் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, பின்வழியா இங்க இருந்து போக முடியுமான்னு பாக்குறதுக்காக பின்வாசலை பாக்குறதுக்காக வர்றாரு. ஆனா அந்த இடத்துக்கும் அர்ஜுன் வந்து அந்த கதவையும் லாக் பண்றாரு. என்ன இவர் இந்த கதவையும் லாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு தான் அர்ஜுன் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவரை பார்த்தாலே எனக்கு டவுட்டா தோணுது, எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு போயிருக்காரு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காத, போய் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. ரெஸ்ட் எடுன்னு சொன்ன ஹீரோயின் இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரத்தையே கண் முழிச்சிடுறாங்க. பொறுமையா அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. ஹீரோ தூங்கிட்டு தான் இருக்காரான்றத பாக்குறாங்க. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அர்ஜுன் ரூமுக்கு வந்துடுறாங்க. எதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்குக்குள்ள ஒரு போட்டோவும் கிடைக்குது. அந்த போட்டோவை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. போட்டோல பார்த்தா அர்ஜுனும் இவங்க அம்மாவும் சேர்ந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினுக்கு ஏற்கனவே அர்ஜுனை தெரியும் போல. இவங்க போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அர்ஜுன் வர சவுண்ட் கேக்குது. இவங்க வேக வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப அர்ஜுனுமே அவரோட ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரூம்க்கு வந்து ஒரு கத்தி எடுத்துடுறாங்க. இப்ப பொறுமையா திரும்பி அர்ஜுன் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கத்தியை வச்சு குத்துறதுக்காக வராங்க. அதுக்குள்ள அர்ஜுன் தடுத்துடுறாரு. நீ மேரியோட பொண்ணுன்றது எனக்கு தெரியும், எதுக்காக என்ன கொல்ல பாக்குற அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் அம்மாக்கும் உங்களுக்கும் அஃபேர் போயிட்டு இருந்திருக்கு, அது என்னோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால என்னோட அப்பாவோட கதையை முடிச்சிட்டீங்க, என் அம்மாவை எதுக்காக சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, காலேஜ் படிக்கும் போதுதான் நானும் உன்னோட அம்மாவும் லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்க சில சூழ்நிலையால பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் மீட் பண்ணாம தான் இருந்தோம், சொல்ல போனா உன்னோட அப்பா தான் என்ன பாக்குறதுக்காக வந்தாரு, நான் கன்சல்டன்சி சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட பேரு தேவா அப்படின்றது, இதுக்கப்புறம் தேவானே சொல்றேன். இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஜான் இருக்கார்ல, தேவாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. கம்பெனில ப்ராப்ளம் ஏற்பட்டா சால்வ் பண்றதுல இவர் தான் பெஸ்டா இருப்பாரு. அதனால தான் ஜான் இவரை தேடி வந்திருப்பாரு. ஜான் கம்பெனில ஏற்பட்டிருக்க ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஜான் அப்பாவோட பேரு டேவிட் அப்படின்றது. அவர் கம்பெனியை ரன் பண்ண வரைக்கும் கம்பெனி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கும். ஆனா அவர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போறன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. அப்பத்துல இருந்து கம்பெனில ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்படியே நஷ்டத்தையே போயிட்டு இருந்ததுன்னா நாங்க எல்லாருமே விலகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இவரும் எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை
சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கம்பெனில அடிக்கடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த லாஸுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி தேவா கிட்ட சொல்றாரு. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. தேவா தான் ஒய்ஃபோட எக்ஸ்ன்றதும் இவருக்கு தெரியுது. அதெல்லாம் தாண்டி தான் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. தேவா இருக்கார்ல, கம்பெனி சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காரு. அதுல ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிய வருது. அந்த குரூப் கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்குன்னு கேக்குறாரு. 30% ஷேர் இருக்கிறதா இவர் சொல்றாரு. அந்த 30% ஷேரையும் நீங்க வாங்கிருங்கன்ற மாதிரி தேவா சொல்றாரு. அவ்வளவு காசுல என்கிட்ட இல்லன்ற மாதிரி ஜான் சொல்றாரு. ஒரு பிரச்சனையே இல்ல, நீங்க ஒர்க்கர்ஸா பார்ட்னர்ஸா சேர்த்துருங்க. அவங்களும் பார்ட்னர்ஸா இருக்கும் போது சின்சியரா வேலை பார்ப்பாங்க, ஸ்ட்ரைக் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இது மூலியமா கண்டிப்பா உங்க கம்பெனி growth சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவர் சந்தோஷமா அதெல்லாம் கேட்டிருப்பாரு. செயல்படுத்த போறன்ற மாதிரி சந்தோஷமா கிளம்பியிருப்பாரு. அப்படி போனவர் இறந்து போயிட்டாருன்னு எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இத்தனை வருஷமா தேவா மேரிய சந்திச்சிருக்க மாட்டாரு. திரும்பி மேரிய சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் ஹஸ்பண்ட் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போனாரு, அதை செயல்படுத்துறதுக்குள்ளதான் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. இதுல ஏதோ தப்பா எனக்கு படுது. இதுக்கப்புறம் அவரை செயல்பட நினைச்சதெல்லாம் நீ செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. நான் கூட இருந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. அது விஷயமா தான் அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே போன்ல பேசியிருப்பாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்றன்ற மாதிரி அம்மா போன்ல பேசியிருப்பாங்க. இததான் ஸ்டார்டிங் ஈரனை கேட்ட மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரு 30% ஆட்கள்னால தானே பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அந்த ஷேர் எல்லாத்தையும் வாங்கிடலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இது ஷேரை வாங்க போறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஷாக்கிங்கா இருக்கு. ஷேரை வாங்கினாலும் சரி உங்களால கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க தேவாவை சந்திச்சுட்டு வந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். தேவாவும் நீங்களும் காலேஜ் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்க திட்டத்துக்கு தடையா இருக்காருன்னு ஜானை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கோவப்பட்ட மேரி இருக்காங்கல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி எல்லாரையும் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஈரின் மாடியில இருந்து கவனிச்சிருப்பாங்க. தேவாவை பத்தி இப்பதான் ஈரனுக்கு தெரிய வருது. ஒருவேளை ரெண்டு பேருக்குள்ளேயும் அஃபேர் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, திரும்பி தேவாவை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த 30% ஆட்கள் கிட்ட இருந்து ஷேரை வாங்கிட்டாங்கல்ல, அவனுங்க கோவப்பட்டு தேவாவை அடிக்கிறதுக்காக ஆட்கள் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவர் எல்லாரையும் அடிச்சு அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. ஷேருக்காக உங்களை அடிக்க வந்திருக்காங்கன்னா ஷேருக்காக எதுக்காக ஜானை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவனுங்க கொலை பண்ற அளவுக்கு தைரியமான ஆட்கள் கிடையாது. என்னையே மிரட்டுறதுக்காக தான் ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. சோ இவங்க பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்க. அது யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாம நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஒரு ஹோட்டலை விட்டு கிளம்பி போறாங்க. இதையுமே கீழே இருந்து ஈரின் கவனிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒன்னா போறாங்கல்ல, அதனால அஃபேர் தான்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உன்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் உன் விஷயத்துல நான் கவனம் இல்லாம இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதனால தான் உன்னை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். பாலா கிட்ட கூட நான் டச்ல தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களை ஃபாலோ பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இதனால தான் ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்றத இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. சோ இவர் மேல தப்பு இல்லன்றது ஈரனுக்கு புரிஞ்சிருது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யார் தான் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல. உங்க கூட சண்டை போட்டாங்கல்ல, அதுல ஒருத்தனை மட்டும் நான் லாக் பண்ணிருக்கேன். அவன் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவன் வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டான். ஈரன் இருக்காங்கல்ல, எதுக்காகடா இதை பண்ண அப்படின்ற மாதிரி அவனோட காலரை பிடிச்சி கேக்குறாங்க. அப்ப அவனோட செயின் கையோட வந்துருது. அந்த செயின் உங்க கைக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா அவன் ஷாக் ஆயிடுறான். முதல்ல என்னோட செயினை என்கிட்ட தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக செயினை இவ்வளவு கேட்கறான்ற மாதிரி செயினை இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள வித்தியாசமா ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. இது என்ன சிம்பிள்னு புரியாம இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு இது முக்கியம் மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி 7 ஹில்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாலனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பாலன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. அவங்கிட்ட இருந்து தான் உண்மையை வர வைக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி தேவாவும் சொல்றாரு. மாட்டின நபரோட பேரு குருன்னு வச்சுப்போம். இப்ப குருவை பாக்குறதுக்காக ஹீரோ வராரு. கையில ஒரு கோடரி எடுத்துட்டு வந்திருக்காரு. உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டாரு. கோடரி கயிறு மேல பட்டு அவனோட கயிறு கலண்டுறது. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் துரத்துற மாதிரி பாவலா பண்றாரு. ஆனா வேணும்ட்டே தான் அவனை தப்பிக்க விட்டுருக்காரு. ஏன்னா தப்பிக்க விடுறது தான் தேவாவோட பிளானா இருக்கும். நீங்க டிரைவர் மாதிரி கீழே இருங்க, அவன் கரெக்டா வருவான்ற மாதிரிலாம் தேவா சொல்லி வச்சிருப்பாரு. பாலன் டிரைவர் மாதிரி கீழே இருக்கும் போது அவனும் வந்துடுறான். வண்டி எடுங்கன்ற மாதிரி சொல்றான். இவரன் டிரைவர் மாதிரி அவனை கூட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க ஜீப்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத தேவா இங்க இருந்தே கேட்டுட்டு இருக்காரு. அவன் இருக்கான்ல, போன் கிடைக்குமான்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து போனை வாங்கிடுறான். யாருக்கோ கால் பண்ணி வேற ஒரு மொழியில பேசிட்டு இருக்கான். அவன் அந்த மொழியில என்ன பேசுறான்றது தேவாக்கு சுத்தமா புரியல. இப்ப தேவாவும் அவருக்கு தெரிஞ்சவருக்கு கால் பண்றாரு. இதை உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லுன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப அந்த குரு இருக்கான்ல, திரும்பி போனை தரலாம்னு நினைக்கிறான். அப்பதான் போன்ல இவர் பெர்லிக்கு கால் பண்ணி இருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. என்ன ஈரனோட பேர் இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி பாலனுக்கு தெரியாம கால் பண்றான். இந்த சைடு ஈரனுக்கு போன் கால் வருது.
ஈரனோ பாலன் அங்கிள் கிட்ட இருந்து கால் வருதுன்னு சொல்றாங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல, செக் பண்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கான்ற மாதிரி தேவா சொல்லிட்டாரு. அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்றத ஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க கிட்ட சொல்லிட்டாரு. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கூட சொல்ல, எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டேன், சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். இப்ப குரு திரும்பி கால் பண்ணி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். அவன் வேற மொழியில பேசுறதுனால யார்கிட்ட பேசுறான்றது பாலனுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க வண்டியை நிறுத்திருங்கன்னு சொல்றான். பாலனும் வண்டியை நிறுத்திடுறாரு. பார்த்தா குருவோட ஆட்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து பாலனை அட்டாக் பண்றாங்க. பாலனும் தடுத்து சண்டை போடலாம் நினைக்கிறாரு. ஆனா நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பாலனை லாக் பண்ணிடுறாங்க. வேகமா இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க. தேவா வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல பாலனை காணோம். இந்த வாட்டி என்ன பேசியிருக்கான்றத டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த நபர் சொல்றாரு. இவன் பேர்லியோட ஆள் போல, ஒரு 5 பேர் இந்த இடத்துக்கு வாங்க, இவனை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பான். சோ சாமர்த்தியமா ஆளுங்களை வர வச்சு பாலனை புடிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. இங்க இருந்து அந்த குரு எங்க போனான்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க நிறைய பேர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே விசாரிக்கிறாங்க. அடிக்கடி இந்த பகுதியில விருந்து நடக்கும், நிறைய கார்லாம் போகும், எங்க போறாங்கன்றதெல்லாம் நாங்க கவனிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கார்லாம் போகும்னு சொன்னீங்கல்ல, எந்த பக்கம் போகும்ன்ற மாதிரி தேவா கேக்குறாரு. அங்க இருக்க ஒய்ஃப் சொல்றதுக்காக வராங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஒய்ஃபை தடுத்துறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன சொல்ல கூட பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. 7 ஹில்ஸ் அப்படின்ற ஒரு க்ளூ உங்களுக்கு தெரியும்ல, அந்த க்ளூ மூலியமா இவங்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அதாவது இந்த காட்டு பகுதியிலே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய மாளிகை வீடு இருக்கு. அந்த மாளிகை வீட்டு வாசல்ல ஒரு லோகோ இருக்கு. அதே லோகோ தான் குருவோட டாலர்ல இருக்கிறத இவங்க பார்த்திருப்பாங்க. இங்கதான் வண்டி வருதான்றதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. செக் பண்ணும்போது நிறைய வண்டி அந்த பக்கமா போறது உங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் சாதாரணமா வண்டியில அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரையும் ஒவ்வொருத்தரா உள்ள விட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே லைன்ல நிக்கிறாங்க. உள்ள போற எல்லாருக்குமே வேற ஒரு ட்ரெஸ்ஸை தந்துடுறாங்க. இவங்களுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ நடக்குது போல. இந்த இடத்துக்கு எட்ட ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் மத்தவங்கள பூஜை எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸை இப்பதான் நமக்கு தெளிவா காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது, டேவிட் தான். அதாவது இறந்து போன ஜானோட அப்பா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற ஈரின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் தான் தாத்தான்றது ஈரினுக்கு நல்லா தெரியுது. இது என்னோட தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஈரின் பேசிட்டு இருக்கும் போது டேவிடே கவனிச்சிடுறாரு. குருவை ஃபாலோ பண்ணிட்டு எப்படியும் நீங்க வந்துருவீங்கன்னு தெரியும், நல்ல வேலை என் வேலை மிச்சமாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் டேவிட் பேசிட்டு இருக்காரு. ஆட்கள் இருக்காங்கல்ல, மத்த 2 பேரை லாக் பண்ணி ஒரு ரூம்குள்ள கூட்டு போய் லாக் பண்ணிடுறாங்க. அந்த ரூம்குள்ள தான் பாலனும் லாக் ஆகி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. டேவிட் இருக்கார்ல, பேத்தியை மட்டும் சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா கேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த கேக்கை கட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த இடத்துல கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே உட்காந்து இந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவரும் ஒயினை தராரு. எனக்கு ஒயின்லாம் வேணான்னு சொல்றாங்க. தாத்தா தரல குடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் பயந்து பயந்து இந்த இடத்துல ஒயினை குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒயினை குடிச்சோன்னே இவங்களுக்கு தலைலாம் சுத்துது. வேணும்ட்டே மயக்க மருந்த கலந்துதான் தந்திருக்காரு போல. இப்ப உள்ள இருக்க இவங்க 3 பேரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காகடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா தேவா கேக்குறாரு. டேவிட் இருந்த வரைக்கும் பிசினஸ் நல்லா போச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை தாண்டி நல்லா போக வைக்கணும்ன்ற மாதிரி டேவிடுக்கு ஆசை இருக்கும். அதுக்கான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இந்தாங்க பேசுங்கன்ற மாதிரி ஜான் கிட்ட போனை தந்தாங்கல்ல, ஜானுமே பேச ஆரம்பிச்சிருப்பாரு. பார்த்தா டேவிட் தான் எதிர பேசியிருப்பாரு. என்ன பார்க்க வான்ற மாதிரி டேவிட் சொல்லியிருப்பாரு. ஜானும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டேவிட் ஜான் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு ஜான் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மூளை குழம்பிருச்சா, என்னாலாம் இந்த விஷயத்த பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி கோவமா கிளம்பி இருப்பாரு. அப்படிதான் நைட் இவர் கார்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா டேவிட் இருக்காருல, ஆளுங்களை விட்டு பிடிக்க சொல்லியிருப்பாரு. ஆட்களும் தண்ணியில வச்சு இவரை லாக் பண்ணிருப்பாங்க. திரும்பி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாங்க. இவர் டார்ச்சர் பண்ணிலாம் கேட்டு பார்த்திருப்பாரு. கடைசி வரைக்கும் ஜான் ஒத்து வந்திருக்க மாட்டாரு. அதனால தான் ஜான் கதையை முடிச்சிருப்பாரு. சரி மருமக மேரி கிட்ட கேட்டு பார்ப்போம்னு யோசிச்சிருப்பாரு. மேரியை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து பேசியிருப்பாரு. ஆனா மேரியுமே அந்த விஷயத்தை கேட்டோன்னு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இவர் மேரியோட கதையும் முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, பேத்தியை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. ஈரினை வீட்டுல ஆட்கள் அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல, அட்டாக் பண்ண வந்திருக்க மாட்டாங்க, தூக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நல்ல வேலையா பாலன் காப்பாத்திருப்பாரு. இவன் பலி கொடுக்க போறான்னு தெரிஞ்சோன்னே இவங்க 3 பேருமே கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா டேவிட் கண்டுக்க மாட்டாரு. இப்ப பேத்தியை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஈரைனை பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டேவிட் இங்க இருந்து பேசிட்டு போனோன்னா இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஆட்கள் கூட சண்டை போடுறாங்க. இப்ப லாக் பண்ணி வச்சிருக்க கதை உடச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த டேவிட் இருக்கார்ல,
கத்தி மூலியமா அவங்கள பலி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தயாராயிட்டு இருக்காரு. இவர் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த இடத்துக்கு தேவா வந்துடுறாரு. சண்டை போட்டு அவரை லாக் பண்ணிடுறாரு. ஈரனியும் இந்த இடத்துல காப்பாத்திடுறாரு. அதே மாதிரி பாலனு போலீஸ்க்குலாம் தகவலை கொடுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் போர்ஸ் இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. வந்த போலீஸ் இருக்காங்கல்ல, இங்க இருக்க டேவிட லாக் பண்ணிடுறாங்க. டேவிட மட்டும் இல்லாம டேவிடோட ஆட்கள் எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. மீடியா ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க தேவா கிட்ட கேக்குறாங்க. குறிப்பிட்ட நாள் பலி கொடுத்தா சக்தி கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. இது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும், நல்லா இருக்க முடியும். இந்த மாதிரிலாம் பண்ணா நல்லா இருக்க முடியாது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த டேவிட் கொஞ்சம் கூட திருந்தல. என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சாத்தான் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையினால நிறைய நிகழ்வுலாம் நிஜத்துல நடந்திருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் கடைசியில நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.